ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 இந்தியன் எக்கனாமியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இட் வில் பி மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். ஓகே, ஸோ எனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ். இன்ட்ரொடக்ஷன். Tax is levied by government for the development of the state's economy. ஸோ ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமி நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா அங்கே சம் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். The revenue of the government depends upon direct and indirect taxes. ஸோ டேக்ஸஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலியமாக தான் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட்டோட எக்கனாமியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டைரக்ட் taxes are levied on income of the persons and the indirect taxes are levied on goods and services by which the government mobilizes its financial resources. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்சனோட சேலரியிலேருந்து கலெக்ட் பண்ணுறது தான் டைரக்ட் டேக்ஸு. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும்போது சம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலியமாக வந்துட்டு கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸ் தான் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்டல் பாலிசிஸ். டிஃபென்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபென்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபென்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் அன் எசென்ஷியல் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன் ஃப்ரம் அவர் எனிமீஸ். ஸோ டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பாதுகாக்கிறது. ஸோ அவர் பீப்புள், நம்மளோட கண்ட்ரியோட பீப்புளை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த டிஃபென்ஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் பாலிசி. இன் டுடேஸ் வேர்ல்ட் we need to maintain friendly relations with all the other countries in the world. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோம். We should always maintain cordial economic relations through imports and exports, sending and receiving investments and labor. ஸோ imports and exports மூலியமாகவும் economic relations இப்போ மெயின்டைன் பண்ணோம். This service is also provided by the union government. நெக்ஸ்ட்டு கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன். இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியாங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு பீப்புளையும் நம்ம வந்து எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட்டுக்காகட்டும் இல்லை ஸ்டேட் அசம்பிளிக்காகட்டும் நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். சிமிலர்லி த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் டு லோக்கல் பாடிஸ் வித் இன் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுக்குன்னு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் தனியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் லா அண்ட் ஆர்டர். போத் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் enact numerous laws to protect our rights, properties and to regulate our economy and society. ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, லாவை வச்சு நம்மளோட ரைட்ஸ் ஆகட்டும், நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் ஃப்ரீடம் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது இந்த லா அண்ட் ஆர்டர் வச்சு தான். டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் அ வைப்ரண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ தனியாகவே ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனையே மீறினோம் அப்படின்னாலும் இங்கே ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ கான்ஸ்டியூஷனை ரெகுலேட் பண்ணோம். அதுதான் வந்து லா அண்ட் ஆர்டர் மூலயமா நம்மளோட கவர்மெண்ட் வந்து வேரியஸ் டெவலப்மெண்ட் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் த போலீஸ் ஃபோர்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். அது அந்தந்த ஸ்டேட்ஸுக்குன்னு தனியாக போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் கூட்ஸ். த கவர்மெண்ட் ஜென்ரலி அட்மினிஸ்டர்ஸ் த எக்கனாமி அண்ட் சொசைட்டி த்ரூ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பப்ளிக் கூட்ஸ் லைக் லோக்கல் ரோட்ஸ், ட்ரைனேஜஸ், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸோ லோக்கலாக இருக்கிற ரோட்ஸு, ட்ரைனேஜஸ், வேஸ்ட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். கவர்மெண்ட்ஸ் கலெக்ட் வேரியஸ் taxes to finance the various activities mentioned earlier. Taxes are collected in a way with the high income people can bring in more tax revenue to the government and the poor. ஸோ ஹை இன்கம் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்கிட்ட இருந்து நிறையா டேக்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கிது than the poor people. The governments also spend money such that the poor are given some basic necessities of life like food, shelter, clothing, education, healthcare and monthly income to the very poor persons.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஸோ டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட் ஷெல்டர் கிளாத்திங் எஜுகேஷன் இது எல்லாமே இல்லாத புவர் பர்சன்ஸுக்கு அது வந்து போய் சேருது. thus collecting taxes and spending for the poor to reduce poverty. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெகுலேட் த எக்கனாமி. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன் அப்படின்னா இது மச் இம்பார்ட்டண்ட் இல்லை, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து நான் மெதுவாகவே சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரெகுலேட் த எக்கனாமி. த யூனியன் கவர்மெண்ட் த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ஸ் மணி சப்ளை அண்ட் கண்ட்ரோல்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சப்ளை, நம்மளோட ஹோல் கண்ட்ரிக்குமே இருக்கிற மணி சப்ளையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குது? யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. எது மூலியமாக? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமாக. The main objective is to remove too much of fluctuations in these rates. The union government also controls the economy through various other agencies such as Securities Exchange Board of India and Competition Commission of India. ஸோ இது வந்து ஏன் ப்ளூ கலரில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங்கில் வந்துட்டு வரும். ஸோ அதுக்காக தான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு படிக்கும்போது எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் தனியாக எடுத்து படிக்கணும் அப்படின்னா இது மட்டும் படித்தா போதும். அதுக்காக ப்ளூ கலரில் நான் அன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஆல் த கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா ரன் பப்ளிக் செக்டார்ஸ் என்டர்பிரைசஸ் டு ப்ரொவைட் இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் ரேட் டு த பீப்புள். ஸோ எதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் மூலயமா ஒரு பொருளோட விலையை வந்துட்டு ஸோ அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து பீப்புளுக்கு சப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது நோக்கத்தோட நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டார்ஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேக்ஸு. ஸோ இதுலேருந்து லைட்டாக இம்பார்ட்டண்ட். ஓகே, த ஆரிஜின் ஆஃப் த வேர்ட் டேக்ஸ் இஸ் ஃப்ரம் டாக்ஸேஷன் விச் மீன்ஸ் அண்ட் எஸ்டிமேட். ஸோ டேக்ஸுங்கிறது டாக்ஸேஷன் அப்படிங்கிற இதுலேருந்து தான் வருது. அப்படின்னா என்னென்னா எஸ்டிமேஷன், ஒரு மதிப்பீடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் இஸ் அ மீன் பை விச் governments finance their expenditure by imposing charges on citizens and corporate entities. ஸோ என்ன சொல்கிறாங்க, டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஃபினான்ஸ் அவங்களோட செலவுகளை வந்துட்டு சிட்டிசன்ஸ் கிட்ட கொடுத்து ஸோ அது மூலயமா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணுறதுக்காகவும் டாக்ஸேஷன் ஹெல்ப் பண்ணுது. த மெயின் பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் டு அக்குமுலேட் ஃபண்ட்ஸ் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட் மிஷினரி. ஸோ கவர்மெண்ட் செயல்படணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபண்டு தேவை. அதை எது மூலயமா இது பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸேஷன் மூலயமா. டேக்ஸ் ஹஸ் கம் இன்டு ஃபோர்ஃப்ரண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த நியூ கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ டேக்ஸுங்கிறதே வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட்ஸ் டு கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியான ஒரு பேமெண்ட் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா, அதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கம்பல்சரி வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், அதான் டேக்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஸர் சேலிக்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆல்சோ டிஃபைன் த டேக்ஸ் அஸ் அ compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without references to special benefits conferred. ஸோ செலிக்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுதான் சொல்கிறாரு, டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியான இது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை கண்டிப்பாக பே பண்ணணும், அதோட எக்ஸ்பென்சஸையும் நம்ம மேலே காமன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போது ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்கும் தான் அந்த இது வந்துட்டு சேரும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம டேக்ஸ் மூலயமா அதை வந்து பே பண்ணணும், நம்ம திருப்பி அதுக்கான ரிட்டர்ன் வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, every types of tax has some advantages and some disadvantages. So we have a tax system that is a collection of varieties of taxes. From Adam Smith, many economists has given list of canons of taxation. ஸோ டாக்ஸேஷனுக்கு நிறையா கேனான்ஸ்னால் சம் ரூல்ஸஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் இதெல்லாமே பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆடம் ஸ்மித்லேருந்து எல்லா எக்கனாமிஸ்ட்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. டாக்ஸேஷன் அப்படிங்கிறதுல அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா canon of equity. Since tax is a compulsory payment, all economists agree that equity is the cardinal principle in designing the tax system. The rich should pay more tax revenue to government than the poor because rich has more ability than the poor to pay the tax.
ஸோ கெனான் ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்வாலிட்டினாலே சமமாக இது பண்ணுறது இல்லையா. ஸோ ரிச் பீப்புள் கிட்ட நிறையா மணி இருக்கும், ஸோ அவங்களால ஈஸியாக டேக்ஸ் பே பண்ண முடியும். ஸோ புவர் பீப்புள் கிட்ட கம்மியாக தான் மணி வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும், ஏன்னா அவங்கக்கிட்ட இது வந்துட்டு இன்கம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க மோர் டேக்ஸ் பே பண்ண மாதிரி இருக்கும், புவர் பீப்புள் அப்படிங்கிறவங்க லெஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கெனான் ஆஃப் ஈக்வாலிட்டி. நெக்ஸ்ட் கேனன் ஆஃப் சர்டைனிட்டி அப்படின்னா, கவர்மெண்ட் ஷுட் அனௌன்ஸ் இன் அட்வான்ஸ் த டேக்ஸ் சிஸ்டம். ஸோ சர்டைனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேக்ஸை வந்து எவ்வளோ வந்து அவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ தட் வந்துட்டு நம்மளால் அந்த சமயத்தில், ஸோ ஒரு ஒன்ஸ் இன் இயரில் வந்துட்டு அதுக்குள்ளே கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணோம். அதனால் எவ்ரி டேக்ஸ் பேயர் வந்துட்டு அவங்களோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் எவ்ரி டேக்ஸ் பேயர் வில் பி ஏபிள் டு calculate how much tax amount one may have to pay during a year to the government. Next, canons of economy and convenience. If the tax is simple, then the cost of collecting taxpayer cost plus tax collector cost will be very low. ஸோ டேக்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா, டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான எஃபிஷியண்ட்டான வேலை இருக்கணும். டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட் ஃப்ரம் அ பர்சன் அட் த டைம் ஹி கெட்ஸ் எனஃப் மணி டு பே த டேக்ஸு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மணி வந்துட்டு ஸோ டேக்ஸை பே பண்ணோம் இல்லையா, அந்த டேக்ஸை வந்துட்டு எனஃப் மணியை வந்துட்டு எப்போ பே பண்ணணும், ஒரு பர்சன் எந்த டைமில் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதனால வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் வந்து கரெக்டாக பே பண்ண முடியும் டேக்ஸை. ஸோ அதான் கெனான்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ். நெக்ஸ்ட்டு கெனான்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. கவர்மெண்ட் ஷுட் சூஸ் த டேக்ஸஸ் தட் கேன் கெட் எனஃப் டேக்ஸ் ரெவன்யூ டு இட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த பொருளுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக இது பண்ணணும், எந்த பொருளுக்கு டேக்ஸ் வந்து கம்மியாக இது பண்ணணும் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து கரெக்டான விதத்தில் முடிவு செய்யணும். அப்போனா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து மோர் ரெவன்யூ வந்துட்டு கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டிசைட் டு சூஸ் த டேக்ஸ் தட் கேன் கெட் எனஃப் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ அதான் கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, the tax system should be designed in such a way that the people automatically pay more tax revenue if their income grows. ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பீப்புளுக்கு சேலரி வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அவங்க டேக்ஸேஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்க இன்கம் க்ரோ ஆச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்துட்டு இருக்கணும். அதான் கேனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒய் டேக்ஸ், எதுக்காக டேக்ஸ்? States and their functional equivalents throughout history have used money provided by taxation to carry out many functions. So state ஆகட்டும் அல்லது சில functional equivalent throughout history ஆகட்டும், மணி எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் செய்யறதுக்காக தான். சம் ஆஃப் தெம் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டேக்ஸஸ் எதுக்காகலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா, transportation, sanitation, public safety, education, health system, to name a few. Military, scientific research, culture and arts, public works, public insurance and the operation of the government itself. So a government's ability to raise tax is called as fiscal capacity. So இது important. ஸோ ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட்ஸ் எபிலிட்டி டு ரைஸ் அ டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட், when expenditure exceed tax revenue, a government accumulates debit. ஸோ வந்து கடன் வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூ கொடுத்தாலுமே அந்த கடன் தீராமல் இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கடனுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. A portion of taxes may be used to serve past debits. ஸோ முன்னாடியே கடன் வாங்கியிருக்கிறதுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் வந்து பாஸ்ட்டில் இருக்கிற டெபிட்டுக்கு வந்து போயிடும். கவர்மெண்ட் ஆல்சோ யூசஸ் taxes to fund welfare and public services. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் டேக்ஸஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட பப்ளிக் வெல்ஃபேர்க்காகவும் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் சர்வீசஸ் கேன் இன்க்ளூட், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், பென்ஷன்ஸ் ஃபார் த எல்டர்லி, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், energy, water and water management systems are also common public utilities. ஓகே, ஸோ இந்த லெசனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, பட் சில பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ்.
டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ்னு ரெண்டு விதமாக பிரியும். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இம்போஸ்ட் ஆன் அண்ட் இண்டிவிஜுவல் பெய்டு டைரக்ட்லி. ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து பே பண்ணுறது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் பெய்ட் டைரக்ட்லி இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். The burden of a direct tax cannot be shifted to others. ஸோ இது ஒரு டைரக்ட் டேக்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்து பே பண்ணால் சொல்ல முடியாது. ஸோ மற்றவங்க வந்து நம்மளுக்காக பே பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ். J.S. Mill defines a direct tax as one which is demanded from a very persons who is intended or desired should pay it. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சன் கண்டிப்பாக பே பண்ண வேண்டிய ஒரு டேக்ஸ். சம் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் அதில் என்னென்ன டேக்ஸஸ்லாம் வருது அப்படின்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டேக்ஸ் இதை வந்து டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் இந்தியா இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டைம் 1860 யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? சர் ஜேம்ஸ் வில்சன் இன் ஆர்டர் டு மீட் த லாஸஸ் சஸ்டைன்டு பை த கவர்மெண்ட். ஸோ 1857 பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேட் ரிவோல்ட் மியூட்டினி வந்துட்டு நடந்திருக்கும் இல்லையா, கிரேட் ரெபல்லியன், அப்புறம் வந்துட்டு மியூட்டினி, வெள்ளூர் மியூட்டினி இதெல்லாம் நடந்திருக்கும். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப லாஸஸில் எல்லாம் போயிருக்கும். ஸோ அதனால் 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் இந்த இன்கம் டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்தியாவில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் லீவ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் இன் இந்தியா. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு டேக்ஸ். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனோட சேலரி ரேஞ்ச் வந்து இவ்வளோ இருக்கும்போது ஸோ அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் அ பர்சன். இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஒரு டார்கெட் இந்த வீடியோவுக்கு என்ன டார்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து ஒருத்தர் எவ்வளோ சேலரி வாங்கினா அவர் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஒரு ஒன் இயரில் இவ்வளோ பெர் ஆனம் சேலரி வாங்கியிருந்தா இவர் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மினிமம் சேலரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி based on income of a person. The rate at which it is charged varies depending on the level of income. ஸோ அவரோட இன்கம் பொறுத்து டாக்ஸேஷன் வந்து குறையலாம் இல்லை அதிகமாகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பரேட் டேக்ஸ். த டேக்ஸஸ் லீவ்ட் ஆன் கம்பெனிஸ். ஸோ கம்பெனிஸ் எல்லாம் பே பண்ணுறது தான் கார்பரேட் டேக்ஸ். தட் எக்ஸிஸ்ட் அஸ் அ செப்பரேட் என்டிட்டிஸ் ஃப்ரம் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். It is charged on royalties, interest gains from sales of capital assets located in India and a fee for the technical services and dividends. ஸோ ஒரு கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா கேபிட்டல் வந்து அவங்களோட அசட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டாக்ஸ்ட் ஆன் இன்கம் தட் இஸ் அரைசஸ் இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி ரெண்டு விதமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி வந்து ₹50 crores கீழே இருந்துச்சு அப்படின்னா 25% வந்து அவங்களோட இதில் வந்து ரெவன்யூவில் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இதுவே ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தால் 40% பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 50 crores மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் 30% வந்து டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஃபாரின் கம்பெனி இருந்தால் 40%, அதே 40% தான் பே பண்ணணும். ஓகே, எனிஹோ ஃபாரின் கம்பெனி அப்படின்னா 40%, whether it is below 50 crores or above 50 crores. Okay, next wealth tax. Wealth tax is charged on the benefits derived from property ownership. So wealth tax எப்போ அப்படின்னா, ஸோ ஒரு லேண்ட் இருக்குது, ஸோ அந்த லேண்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக டேக்ஸ் பே பண்ணுறது வெல்த் டேக்ஸ். the same property will be taxed every year on its current market price. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த விலைக்கு போகுதோ ஒரு பீரியட்லேயும் ஒரு விலைக்கு வந்துட்டு போகும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. த டேக்ஸஸ் லீவ்ட் ஆன் அன் இண்டிவிஜுவல் அண்ட் த கம்பெனிஸ் அலைக். ஸோ இண்டிவிஜுவல் மேலேயும் இருக்கும், கம்பெனிஸ் மேலேயும், ரெண்டு மேலேயும் இருக்கிறது தான் வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் இந்தியா taxes are collected by all the 3 tiers of the government. There are taxes that can be easily collected by the union government. ஸோ இந்தியாவில் 3 tier ஆஃப் taxes வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை யார் கலெக்ட் பண்ணுறான்னு பார்த்தா யூனியன் கவர்மெண்ட் தான். ஸோ டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்துட்டு
கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்கான இதை வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ் வந்து யாரை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டால் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட், இன் இந்தியா வி கலெக்ட் in India we collect more tax revenue through indirect taxes than through direct taxes. ஸோ direct taxes விட indirect taxesல நம்மளுக்கு அதிகமான tax revenue வந்துட்டு கிடைக்குது. The major indirect taxes in India are customs duty and GST. ஸோ indirect taxesல ரெவன்யூ அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தோமோ, அதுவும் எந்த மேஜரான செக்டார்ஸ்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி அண்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ்லேருந்து இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறையா டேக்ஸ் ரெவன்யூ வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஓகே, இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 20 minutes ஆயிடுச்சு. பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் வில் பி உங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் இன்னைக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில், ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோட பிடிஎஃப் மார்க்டு பிடிஎஃப் வந்துட்டு நான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஐ வில் பி புட்டிங் இட் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஏதாவது என்னோடய டீச்சிங் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், ஆர் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நான் கமெண்ட் இட் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 monthsக்குள்ளே ஜிகே டாபிக் எல்லாமே கவர் பண்ணுறது தான். ஸோ இத்தனை டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் இருக்குது 10th புக்கில். அது முடித்தோம் அப்படின்னா ஸோ 10th புக்கில் இருக்கிற எல்லா லெசனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் கிளாஸஸும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பேன். ஸோ தமிழ் கிளாஸஸும் ப்ளஸ் போயிட்டுருக்கப்போ அடுத்தது 11th 12th புக் ப்ளஸ் 6th to 9th புக்கும் வந்துட்டு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.